அன்புள்ள ரிஷபராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். ரிஷப ராசினருக்கு ராசியில் சூரியன், புதன், சந்திரன், 2 குரு, 4 கேது, 10 ராகு, லாபஸ்தானத்தில் சனி, விரய ராசியில் செவ்வாய் இருக்கிறார். பண வரவுகளுக்கு பஞ்சம் இல்லை. சேமிப்பினை தொடர வேண்டும். தொழில்துறை, வியாபாரத்துறை நன்றாக இருக்கும். அதில் எந்த விதமான கஷ்டங்கள் கிடையாது. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்வோர், தரகு, கமிஷன் ஏஜென்சி, ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடும் அன்பர்கள் நன்றாக பண வரவுகள் உண்டு. பிறரால் முடிக்க முடியாத வேலைகளை உத்தியோகத்தில் தாங்கள் செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு நீண்ட நாட்களாக தடைபெற்ற சுபகாரியங்கள் நன்றாக நடைபெறும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமையும். உத்தியோகத்தில் நன்றாக சுறுசுறுப்பாக செயல்பட்டு உயர் அதிகாரியினுடைய பாராட்டுதல்களை பெறுவீர்கள். கலைத்துறை அன்பர்களுக்கு வருமானம் பெருகும். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். ஐடி துறை அன்பர்களுக்கு வெளிநாட்டு கம்பெனிகளில் இருந்து அழைப்புகள் வரலாம். ராசியில் சூரியனும் புதனும் இணைந்திருப்பதால் உயர் கல்வி கற்க ஆசைப்படுபவர்கள் தாராளமாக கற்கலாம். சிலர் உயர் கல்விக்காக வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். ஒரு பக்கம் புதாத்திய யோகம்தான். அவசரப்பட்டு சில முடிவுகளை எடுக்க வேண்டாம். 12 விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் சகோதரர்களால் சில பிரச்சனைகள் தங்களுக்கு வரலாம். சுகஸ்தானத்தில் கேது இருப்பதால் தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை. ரிஷபராசி பெண்களுக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம். மற்றபடி தொழில் சுணக்கம் இல்லாமல் நடக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் மும்முரமாக நடைபெறும். புதிய தொழில் தொடங்க ஆசைப்படுபவர்களுக்கு வேலை சாதகமாகும். தர்ம கர்மாதிபதி யோகம் 9, 10க்கு உரியவர் லாபஸ்தானத்தில் இருப்பது தங்களுக்கு நன்மை. மற்றபடி உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஜூன் 1ஆம் தேதி வரை சாதகம். அதன் பின்பு சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குரு 3ஆம் இடத்துக்கு செல்கிறார். சற்று கவனம் தேவைப்படும். பண வரவுகள் நன்றாக உண்டு. ரிஷபராசி பெண்கள் தங்களை நன்றாக அழகுபடுத்திக் கொள்வர். அலங்கார பிரியர்கள். அடிக்கடி பியூட்டி பார்லர் செல்லலாம். நகைகள், ஆடைகள் அனைத்தும் சேரும். பணத்தினை சேமிக்க தொடங்குங்கள். தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் நடைபெறும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.